கிருபையினாலே நமக்கு என்னென்னலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? ஒன்று, நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு. அதான் கிருபையிலே நமக்கு கிடைத்த முதல் காரியம். நம்ம அந்த கிருபையிலே நமக்கு கிடைத்த காரியங்கள் வரிசையா 1-2 இருக்கும். முதல் காரியம் பாவ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு. இது ரெண்டும் சேர்ந்து சைமல்டேனியஸா நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு என்பது நம்ம உழைத்தோ நம்ம கஷ்டப்பட்டோ வேற எது ஒன்றினாலும் வரல. அதற்கு நம்ம செய்தது ஒரு சின்ன காரியம், அவ்வளவுதான். கர்த்தரிடத்திலே போனோம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னோம், பாவத்தை அறிக்கை செய்தோம், மீதி எல்லாம் அவர் செய்து விட்டார். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 5-8 வரைக்கும் உண்டான வசனங்கள். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதுதான் கிருபை. ஆனா அதுக்கு நீங்க ஒரு காரியம் செஞ்சிருக்கிறீங்க. மனம் திரும்பி இருக்கிறீங்க, பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்துல வந்திருக்கிறீங்க, கர்த்தர் தெய்வம் என்று அறிக்கை செஞ்சிருக்கிறீங்க. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்ப அறிக்கை செஞ்சிருக்கிறீங்க. பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. இதெல்லாம் செய்த போதுதான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆனா கர்த்தர் அந்த ரட்சிப்பை ஒட்டி நமக்கு என்னென்னலாம் கொடுத்தார் பாருங்க. முதல்ல இரத்தத்தினாலே கழுவினார். அது விலையேற பெற்ற பரிசுத்த ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவனுடைய இரத்தமாக இருந்தது. அது எவ்வளவு விலை மதிப்பில்லாதது, அதுக்கு விலையே சொல்ல முடியாது. அதை வைத்து நம்மை கர்த்தர் ரட்சித்தார். 2வது பாருங்க, அது பத்தாதுன்னு சொல்லி அவரோட கூட நம்மையும் அவர் உயிர்ப்பித்து எழுப்பி, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அது மாதிரி பாவத்துல செத்த நம்மை கர்த்தர் உயிரோட எழுப்பி ஒரு புது சிருஷ்டி ஆக்கி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் சரிசமமா போய் உட்கார முடியுமா? உன்னதங்களிலே அவர் இருக்கிற இடத்துல நமக்கும் ஒரு சேர் போட்டு நம்ம உட்கார வைத்தாராம். அப்ப இது எவ்வளவு பெரிய காரியம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இது உண்மையிலே தேவனுடைய ஈவுதான். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது சொல்றார், கிருபையினாலே, கர்த்தருடைய இரக்கத்தினால உங்க விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதுல பாத்தீங்களா, இப்ப கிருபை என்றால் நம்ம எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல அந்த ரட்சிப்பு 2 காரியங்களால உண்டாகிறது. கிருபை அது கர்த்தருடையது, விசுவாசம் உங்களுடையது. இது 2 சேரும் போதுதான் அந்த ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம். அது எங்களால் உண்டானதல்ல. அந்த கிருபை அது தேவனுடைய ஈவு. ஆனா விசுவாசம் எங்க விசுவாசம், அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவர் என்னை கழுவ வல்லவர், என்னை மன்னிக்க வல்லவர், அவர் தேவன் என்று நான் விசுவாசித்து தான் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன்.